ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணி அதை இன்னமும் உங்களால் கற்றுக்க முடியல, இன்னமும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க பிரச்சனையாக அதுதான். ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ரொம்ப கன்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. கன்ஸ்டன்ட் மீன்ஸ் அதை தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை நம்ம தொடர்ந்து கற்றுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்போம், அதை பற்றி யூடியூப்ல சர்ச் பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். அது கற்றுக்கணுங்க ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபைனலாக நம்ம அதை கற்றுக்கவே மாட்டோம். அது வருஷ கணக்காக இருக்கும். நான் படிக்கணும், நான் புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. பட் ஆனால் ரொம்ப படிப்பாளிலாம் கிடையாது. ஓகேவா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிக்கணும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. வாங்கி நான் வீட்லேயே வச்சிருந்தேன். ஒரு 1-2 வருஷத்துக்கிட்ட வீட்லேயே இருந்தேன். அந்த புக்கை நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே நிறைய பீப்புளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. இந்த வீடியோவில் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ உங்களுக்கு புக் படிக்கணும்னு ஆசை இருக்கு, மணி மேக் பண்ணணும்னு ஆசை இருக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்கு, இல்லை ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆசையை ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ காலைல எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், இது எல்லாமே டெய்லி ரொட்டீனாக இருக்கா, இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக இருக்கு, இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்சியஸாகவே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சோன்னா அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது டெய்லி ரொட்டீனில் அது ஹேபிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படி தோணுச்சுன்னா அதை ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணுங்க. அதை ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அட்டாமிக் ஹேபிட்னு ஒரு புக் இருக்குது. முடிஞ்சால் அந்த புக்கு படிங்க. அந்த புக்கு நான் படிச்சிட்டேன். அந்த புக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 2 minutes. இப்போ நீங்கள் புக்கு படிக்கணும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெய்லி 2 minutes படிங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த புக் ஃபுல்லாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் படிங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் படிங்க. ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா தினமும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க போதும். ஜிம்முக்கு போகணும்னா ஜிம்முக்கு போனதுக்கு ஜிம்முக்கு போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது. வீட்லேயே ஒரு 2 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போகணும் அப்படின்னு சும்மா ஒரு 2 நிமிஷம் நடங்க. டெய்லி 2 நிமிஷம் அதை பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்க, வீடியோ எடிட்டிங் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை 2 நிமிஷம் பாருங்க. வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி அதை கற்றுக்கங்க. அந்த எடிட்டிங் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கங்க. இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 2 minutes. 2 நிமிஷத்தை அதை கற்றுக்கங்க. அந்த ஸ்கில்லுக்காக 2 நிமிஷத்தை ஒதுக்குங்க. ஸோ இது டெய்லி 2 நிமிஷம் கற்றுக்க என்ன ஆகும்னா நீங்கள் 2 நிமிஷத்தோடு நிறுத்த மாட்டீங்க. இதுதான் அதில் இருக்க பேசிக் ஐடியாவே அதுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் 2 நிமிஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷம் பண்ணுவீங்க, செகண்ட் டே 4 நிமிஷம் பண்ணுவீங்க, ஸோ தேர்ட் டே 1/2 hour பண்ணுவீங்க, ஃபோர்த் டே 1 hour பண்ணுவீங்க. இது டெய்லி இந்த ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் 6 months ஆஃப் பீரியட், 3 months ஆஃப் பீரியட்ல நீங்க கத்துக்கணும்னு நினைச்ச விஷயம் ஹேபிட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதை நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. இப்போ நீங்க மணி மேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ற விஷயத்த ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாலும் அதை ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணி டெய்லி 2 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த 2 minutesக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். ஒரு நாள் 2 நிமிஷத்தை யூஸ் பண்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. அந்த 2 நிமிஷம் டைமை கொடுக்காம தான் நம்ம இவ்வளோ பேக்வேர்ட்ஸா இருக்கும். எந்த ஹேபிட்டுமே உடனே ஜென்ரேட் ஆகுது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க 28 days நீங்க பண்ணீங்கன்னா ஹேபிட் ஆயிடும், 60 days பண்ணீங்கன்னா ஹேபிட் ஆயிடும், 1 year பண்ணீங்கன்னா ஹேபிட் ஆயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற டைம் லைன்லாம் கிடையாது. எப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது ஒரு ஹேபிட்டாவே இல்லாம நீங்க மறந்த ஒரு விஷயத்த பண்றீங்களோ அப்பதான் ஹேபிட்டா மாறும். எனக்கு எந்த ஸ்கில்மே இல்லை, நான் என்ன ஸ்கில்லை டெவலப் பண்றது இல்லை, எனக்கு மணி மேக் பண்ற எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை, டோட்டலா நான் பிளாங்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம 1-to-1 ஜிமீட் வச்சு உங்களோட ஹேபிட் என்ன, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன ஸ்கில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுங்கள்.